நானும் அந்த 70,000 பேர்ல ஒரு ஆளா இருக்கணும், துவா செய்யுங்கன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபகக பிஹா உக்காஷா, உங்களை உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு முந்திக்கிட்டாங்க, அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு, உங்களுக்கு இல்ல, உட்காருங்க அப்படின்ட்டாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மறுமையிலே சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசிக்கிற அந்த குழுவில் எந்த சஹாபி இருப்பார் அதையும் சொல்கிறார்கள், எந்த சஹாபி அந்த குழுவிலே இல்லை என்பதையும் சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால் எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மறுமை ஞானத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் ஏன் புரியல? அப்ப குர்ஆனை படிக்கிறேன்னு சொல்றான், குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் தான் பின்பற்றுகிறோம். மூச்சுக்கு 300 தடவை சொல்றது அவ்வளவும் பொய். சில பேரு வாழ்க்கையில பொய் சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் இருக்குது, பொய்யையே வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கிறார்கள், பேசினாலே பொய். அப்படிப்பட்ட சூழ்நிலை குர்ஆனையும் அதனாலதான் புரியல, படிக்காதனால. மத்தவங்க கேட்கணும், அல்லாஹ் குர்ஆன் சொல்றான்ல, ஃபஸ்ஸலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு அல்லாஹ் சொன்னான்ல, ஏன் கேட்கல? ஏன் கேட்காம இருக்கிறாங்க? தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும். மற்றவங்களுக்கு தெரியாம போய் கேட்டா அவங்களுக்கு தெரிந்த அந்த அறியாமையை தான் சொல்லுவாங்க, பதில் இதுதான் பதில் சொல்லி கொடுவாங்க. குர்ஆன் சொன்னாலும் சரி, அதிகம் சொன்னாலும் சரி, அந்த ஞானம் அவருக்கு இருக்கிறதான்னு பாருங்க. இல்லைண்டாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் பதிலா வரும். அப்ப நம்ம வழிகாட்டில் போகக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அல்லாஹ் தஆலா அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாங்க. எந்த அளவுக்கு இந்த அறியாமையில சில பேர் இருக்கிறாங்க. தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும் போது உதாரணங்க எப்படின்னு கேட்டா, ஒரு ஆளு ஒரு துறவியை பார்க்க போனார். துறவினா நமக்கு தெரியும், உலகமே வேணாம், வாழ்க்கையே வேணாம், அப்படியே ஒதுங்கிடுறது, இவர் தான் துறவி. அந்த துறவியை நம்மள ஒரு ஆள் பார்க்க போனாரு. சொன்னாரு, துறவியார் அவர்களே, எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கும் என் மனைவிக்கும் சண்டையாவே இருக்குது, இந்த மாமியா மருமகள் சண்டை எப்படி தீர்க்கிறது, அதுக்கு ஒரு தீர்வை எனக்கு சொல்லி தாங்களேன். துறவி சொன்னாரு, அது தெரிஞ்சா நான் ஏன் துறவியா இருக்க போறேன் அப்படின்றாரு. அப்ப அவருக்கே தெரியல, தெரியாதவர்கிட்ட போய் நம்ம கேட்டாக்கா அப்படிதான் ஆகும். இன்னைக்கு குர்ஆனை ஹதீஸை தெரியாம தான் சில பேர் இதான் கேட்டுக்காங்க. சில பேர் விரல் விட்டு என்கின்ற சில பேர் தாங்க. அல்லாஹ் தஆலா சத்தியத்திலே தான் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் அமைத்து வைத்திருக்கிறார். நம்ம மௌலிது ஷரீஃப் ஓதுறோம், அதோட மீலாது கொண்டாடுறோம். நீங்க உலகத்திலே கூட எல்லா அரபு நாடுகளையும் பாருங்க, சிரியா எடுங்க, யமன் எடுங்க, மிஸ்ர் எடுங்க, துபாய் எடுங்க, எல்லா நாடும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உலக முஸ்லிம்கள் அல்லாஹ் தஆலா இப்படித்தான் அமைச்சு வச்சிருக்கிறார். விரல் விட்டு என்கின்ற ஒரு சிலர் தான் அசத்தியத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க, தவறான பாதை இருக்கிறாங்க. அவருடைய அறியாமையின் வெளிப்பாட்டினாலதான் அதுவும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு யார் மரணிப்பார், முன்னால யார் பின்னால் மரணிப்பாங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து ஒரு பெண்மணியார் வந்திருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட மார்க்க சம்பந்தமா விவரங்களை கேட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. தங்களுடைய சொந்த ஊருக்கு புறப்பட போறாங்க. அப்ப யார சொல்லலாம், இப்ப நான் ஊருக்கு போறேன், மறுபடியும் அந்த ஊருக்கு நான் வர்றேன், நீங்க இல்ல, யார்கிட்ட போய் மார்க்கத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொன்னாங்க, ஃபைல்லம் தஜிதீனி ஃபல்தி அபூபக்கர், நீ வருகின்ற போது நான் இல்லை என்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று மார்க்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னாங்க. புகார்ல பதிவு செய்யப்பட்டது. இங்க நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நான் இல்லையானால் அங்கே செல் என்று சொல்லுகின்ற போதே இந்த உலகத்திலிருந்து நான் முதலாவதாக போய்விடுவேன், அதற்கு அடுத்து தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருவார்கள், நான் போனதுக்கு பிறகு அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நான் இல்ல அங்க வாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நான், ரெண்டாவது அவங்க. நம்ம எல்லாம் அப்படி முடியுமாங்க? சொல்ல முடியுமா? நான் ஃபர்ஸ்ட் போயிருவேன், என் ஃப்ரெண்ட் அடுத்து தான் மொதா போவான், சொல்ல முடியுமா? என் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் போயிருவான், அதுக்கு பிறகுதான் நான் போவேன், நம்ம சொல்ல முடியுமா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்களே, யார் முதலாவது யார் அடுத்தது எல்லாம் புகார்ல தானே இருக்குது. அதைத்தான் நம்ம சொல்றோம். இவ்வளவு ஹதீஸும் புகார்ல இருக்கின்ற போது ஏன் இதை பார்க்க மாட்டாங்கிறீங்க? இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நமக்கெல்லாம், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வாகனத்துல உட்கார்ந்துட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு வாகனத்துல இருக்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. போகும்போது பல வசியத்தை செய்யறாங்க, நீங்க இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே போறாங்க. போகும்பொழுது இன்னொரு கருத்தையை சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, முஆத் அவர்களே, இந்த வருடத்திற்கு பிறகு என்ன நீங்க சந்திக்க மாட்டீங்க அப்படின்ட்டாங்க. இந்த வருடத்துக்கு பிறகு சந்திக்க மாட்டீங்கன்னு சொன்னா இதுல ரெண்டு அர்த்தம் இருக்குதுங்க. ஒன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதா போயிருவாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திக்க முடியாது அப்படிங்கிற அர்த்தம். அல்லது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஃபர்ஸ்ட் போயிருவாங்க இந்த உலகத்தை விட்டு, அதனாலே இந்த சந்திப்பு கிடைக்காது. அப்படி ரெண்டு அர்த்தமும் இருக்குது. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் இந்த வருஷம் பிறகு சந்திக்க மாட்டோம், இது ஸல்லல்லாஹு சொன்னது. யாரு முதலாவதா போவாங்க அப்படின்னு கேள்வி வருதுல, அதுக்கு அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இங்கதான் நம்ம ஆச்சரியப்பட்டு போறோம்.
முஆத் அவர்களே, இந்த வருஷத்துக்கு பிறகு என்ன சந்திக்க மாட்டீங்க, ஆனா இந்த பள்ளிக்கு நீங்க வருவீங்க, என் கபருக்கு நீங்க வருவீங்க அப்படின்ட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டவுடன் மாலை மாலையாக கண்ணீர் வடித்து அழுதார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டது. பாத்தீங்களா, யார் முதலாக இந்த உலகத்தை விட்டு செல்வது? அடுத்த வருடம் யார் இருப்பார், இருக்க மாட்டார். இப்ப இந்த குர்ஆன்ல வசனத்தில் இருந்துச்சு, இந்த இவங்கெல்லாம் இந்த வஹாபியெல்லாம் ஓதுனாங்கல்ல, என்னது வமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யின் தமூத், ஒரு ஆத்மாவுக்கு எந்த இடத்துல மரணிக்கும்ங்கிறது தெரியாது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அடுத்த வருடம் உங்களோடு நான் இருக்க மாட்டேன். பல கட்டங்களை சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால சொன்னாங்க, அருமை தோழர்களே, எவ்வளவு காலம் உங்க கூட இருப்பேன்னு சொல்ல முடியாது, அதனால நான் எப்படி ஹஜ் செய்யறோம் நல்லா பாத்துக்கிறேங்க அப்படின்னாங்க. ஹஜ்ஜத்துல் வதால முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பல கட்டங்களை சொல்லிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறேன். அதே போல ஆஷராவுடைய அந்த நோன்பு வைக்கும் பொழுது யஹூதியர் நோன்பு வைக்கிறாங்க, யார சொல்லலாம், நாமும் அந்த 10ஆம் நாள்ல நோன்பு வைக்கிறோம், அவங்க செயலும் நம்ம செயலும் ஒன்னாவுல இருக்குது. இப்ப நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லயின் பகைத்து இலா காபிலின் ல அஸூமன்ன தாஸிஅ, அருமை தோழர்களே, வருகின்ற வருடம் உங்க கூட நான் இருந்தா 9ஆம் நாள் சேர்த்து நோன்பு வைப்பேன்டாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனாலதான் நம்ம 9, 10 வைக்கிறோம் முஹர்ரம் மாதத்துல. இப்ப என்ன நம்ம யோசிக்க வேண்டியது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகத்தை பாருங்க, வருகின்ற வருடம் உங்க கூட நான் இருந்தா 9ஆம் நாளும் நோன்பு வைப்பேன் அப்படின்னு அர்த்தம். வருகின்ற வருடம் உங்க கூட இருக்க மாட்டேன்னு அர்த்தம். அந்த வாசகத்திலே தெளிவுபடுத்திடுறாங்க, அடுத்த வருடம் எனது நிலை என்ன சொல்லிட்டாங்கல்ல, இருந்தா செய்வேன், அப்ப இருக்க மாட்டேன், உங்க கூட இருக்க மாட்டேன். நபிலாம் சொன்ன என்றைக்கும் ஆயாத்தா இருக்கிறாங்க, சில பேருக்கு புரியறது இல்லை. அதனாலதான் என்ன சொல்றதுன்னு கேட்டா, நபிலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது 12 தானே, அவங்க இந்த உலகத்தை விட்டு மறைந்ததும் 12 தானே, அப்பயே பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, இறந்த நாள் கொண்டாட வேண்டியதானே என்று அவர்களுடைய நிலைப்பாட்டை நமக்கு மத்தியிலே திணிக்க நினைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மதியீனம் இது! நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள், இன்றைக்கு ஹயாத்தா தானங்க இருக்கிறாங்க. ஹதீஸ பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க என்ன சலாம் சொன்னாலும் ஸலவாத் சொன்னாலும் எனக்கு எடுத்து காட்டப்படுது அப்படிங்கிறாங்க. ஸலவாத் ஹயாத்தா இருக்க போய் தான் நம்முடைய சலாமும் ஸலவாத்தும் எடுத்து காட்டப்படுது. இது ஹயாத்தா இல்லைன்னு மறுப்பவர்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ளதானே செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்க கூட நான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான், உங்களை விட்டு மறைந்தாலும் நல்லதான்டாங்க. எப்படி யார சொல்லலாம், உங்களுடைய நடவடிக்கை எனக்கு எடுத்து காட்டப்படும், நல்லதா இருந்தா நான் சந்தோஷப்படுறேன், அல்லாஹ்வை புகழ்றேன், உங்களுடைய செயல்பாடு தப்பா இருந்தா உங்களுக்கா பாமன்னிப்பு தேடுறேன். பஸாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி இன்னைக்கு ஹயாத்தா இருக்க போய் தானே நம்முடைய செயல்பாடு உங்களுக்கு எடுத்து காட்டப்படுது. நம்முடைய தவறுகளுக்கு அவங்க பாவம் தேடுறாங்க, ஹயாத்தா இல்லைன்னு எப்படி முடியும்? மேராஜ் நிகழ்ச்சியில எல்லா நபிமார்களும் வந்தாங்களே, பைத்துல் முகத்தஸிற்கு ஹயாத்தா இருக்க போய் தானே வந்தாங்க. புகாரிலே முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? இப்ப எல்லா நபிமார்களும் இன்னைக்கு ஹயாத்தா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இறந்த நாள் எப்படி கொண்டாட முடியும்? ஹயாத்தா இருக்கக்கூடியவங்களுக்கு இறந்த நாள் எப்படி கொண்டாடுறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பார்வை விட்டு மறைந்திருக்கிறார்களே தவிர, அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் கூடிய தொடர்பு இன்னைக்கு இருந்துகிட்டு தானே இருக்குது. அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் கூடிய சம்பந்தம் இன்னைக்கு இருந்துகிட்டு தானே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பிறந்த நாள் மட்டும்தானே கொண்டாட முடியும். விவரம் தெரியாம வேண்டாம் அப்படி செய்யலாம். இந்த ஹதீஸ் எல்லாம் படிக்காதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் முடிஞ்சுங்க, எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஹயாத் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியல, அவங்களும் ஒப்புக்கொள்றாங்க, நம்ம ஸலவாத்து சொன்னா சலாம் சொன்னா எடுத்து காட்டப்படுதுன்னு ஒப்புக்கொள்றாங்க. எல்லாம் முரணா இருக்குது. வஹாபின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இப்னு அப்துல் வஹாபை பின்பற்றக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் குர்ஆன் ஹதீஸையும் விளங்காதவங்க ஒரு அர்த்தம் இருக்குது. முன்னுக்கு பின் முரண் அப்படிங்கிற 3வது அர்த்தமும் இருக்கு. இவ்வளவும் அந்த வார்த்தைக்கு பொருள். அவ்வளவு வழிகாட்டிலே அறியாமையில இருக்கிறாங்க. அறியாமையில பல வகை இருக்கு. அந்த அறியாமையில கூட சில பேர் போட்டி போடுவாங்க. வெளிநாட்டுல இருந்து ஒரு கார் இறக்குமதி ஆனிச்சு, அந்த காருக்கு இன்ஜின் வந்து பேக் சைட்ல, நம்ம நாட்டுல எல்லாம் காருக்கு இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்ல இருக்கும், முன்னால இருக்கும். இறக்குமதியான அந்த கார்ல பின்னால இருக்குது. டிரைவர் ஓட்டிக்கிட்டே போறாரு, உள்ளுக்கு முதலாளி இருக்கிறாரு. போற வழியில காரு நின்று போச்சு, ரிப்பேர் ஆகி போச்சு. உடனே டிரைவர் இறங்கினாரு. நம்ம நாட்டு பறக்க போறாரு, முன்னால போய் டிக்கெ திறந்து பார்த்தாரு, இன்ஜின் இல்ல. டிரைவர் சொல்றாரு, முதலாளி நம்ம காரோட இன்ஜினை எவனோ திருடிக்கிட்டு போயிட்டான் அப்படின்றாரு. திருடிட்டு போனா எப்படா போன ஓட்டிக்கிட்டு வந்த, ஓட்டி திருடலான்னு ஓட்டிடுமா? அவன் யோசிக்கல. உடனே முதலாளி கீழே இறங்கினாரு, பின்பக்கமா போனாரு, டிக்கெட் திறந்து பார்த்தாரு, இன்ஜின் அங்க இருக்குது. அப்ப முதலாளி சொல்றாரு, இப்பதான் டிரைவரே தேவைன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த அளவுக்கு அவருடைய அறியாம வெளிப்படுத்துறாரு. அந்த முதலாளி சொன்னாரு, வெளிநாட்டுக்காரன் தான்ப்பா,
இப்படியெல்லாம் இன்ஜின் திருடு போயின்னு சொல்லிதான் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஜினை பேக் சைலம் வச்சிருக்கான் அப்படின்னாங்க. இப்படி அறியாமைய பல வகையில வெளிப்படுத்துற மாதிரிதான் இன்றைக்கு குர்ஆனுடைய அறியாமையும் ஹதீஸுடைய அறியாமையும் வெளிப்படுத்தி நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்